ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நியூஸ்ல ஒரு விஷயம் வந்து பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. ஏர் இந்தியா வந்து கிராஷ் ஆனது. அது கிராஷ் ஆன பிறகு இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராஷுக்கு காரணம் அது ஓட்டுன பைலட் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா WSJ அப்படின்ற பத்திரிகை. இந்த WSJ அப்படின்ற பத்திரிகை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு அமெரிக்கன் பத்திரிகை. ஆக்சுவலா இதுல இன்வெஸ்டிகேஷன் பண்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிளைட் வந்து எப்படி உடஞ்சிச்சு, ஒரு 15 பக்கம் அறிக்கை கொடுத்தாங்க. இது எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. பிளாக் பாக்ஸ்ல வந்து என்ன பேசியிருந்தாங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, அது எப்படி அந்த விபத்து நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 15 பக்க அறிக்கை வந்து நமக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த WSJ அப்படின்ற பத்திரிகையில என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னா இது வந்து 2 பைலட் வந்து இந்த விமானத்தை வந்து ரன் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த 2 பைலட் வந்து ரன் பண்றப்ப ஒரு பைலட் பாத்தீங்க அப்படின்னா அதாவது குண்டன் அப்படின்ற ஒரு பைலட் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிளைட்டை வந்து ரன் பண்றாரு. அப்ப இன்னொரு பைலட் என்ன பண்றாரு அப்படின்னு கேக்குறீங்கன்னா அவர் வந்து மானிட்டர் பண்றாரு. அதாவது வெதர் எப்படி இருக்கு, பிளைட் வந்து கிளம்பலாமா, ரெடி கோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரெடியா இருக்காரு. அவரு தான் பாத்தீங்க அப்படின்னா ஷபர்வால். இந்த ஷபர்வால் தான் வந்து பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யூகிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து குண்டர் அப்படின்ற வந்து பிளைட்டை ரன் பண்றாரு, இவரு தான் மானிட்டர் பண்றாரு. அப்ப இவரோட கைகள் வந்து சும்மா தான் இருக்கும். மேபி இவரு ஏன் அந்த ஃபியூல் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க கணிக்கிறாங்க. என்னன்னா அந்த பிளாக் பாக்ஸ்ல நடந்த ஒரு உரையாடலை வச்சு இவங்க கணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பைலட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன் வந்து நீங்க ஃபியூல் சுவிட்சை ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, நான் அதை ஆஃப் பண்ணல அப்படின்றாரு. இந்த 2 உரையாடல் தான் நடந்திருக்கு. அப்ப இதை வச்சு அவங்க என்ன கணிக்கிறாங்க அப்படின்னா மேபி இந்த சுவிட்சை வந்து நமக்கு சபர்வால் தான் வந்து ஆஃப் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த WSJ பத்திரிகை என்ன சொல்லுது அப்படின்னா சபர்வால் வந்து உங்களுக்கு வந்து மன அழுத்தத்தில் இருந்ததாகவும், அதாவது அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அந்த அம்மா இறந்ததுனால அவர் வந்து மன அழுத்தத்தில் இருந்ததாகவும், அவங்க அப்பா வந்து வயசானவரா இருக்கிறதுனால அவர் வந்து நம்ம பார்த்துக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தினாலையும் வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருந்ததா வந்து அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. இதை பத்தி அவங்க தந்தைகிட்ட கேட்கிறாங்க. என்ன அவங்க தந்தைகிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல நான் கூடிய சீக்கிரம் வந்து பைலட் வேலையை நான் விட்டுட்டு நான் வந்து ஒன்னையே நான் முழுசா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கு. அப்போ இதுக்கு முழுக்க காரணம் பைலட் சபர்வால் தான் அப்படின்றது வந்து யாராலையுமே வந்து ஏற்றுக்க முடியல. இந்திய விமானி சங்கமும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அப்போ WSJ வந்து இன்னும் உறுதியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த போயிங் ரக விமானம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 2018 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபியூல் சுவிட்சில் வந்து சம் ப்ராப்ளம் இருக்கு, அதை நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி 2018 சொல்லியிருக்காங்க. அது அவங்க கொடுத்த அந்த 15 பக்க அறிக்கையிலுமே இருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து 2021 வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றாங்க, எல்லாமே கிளியரா இருக்கு. அப்ப இந்த போயிங் ரக விமானத்துல இந்த ஃபியூல் சுவிட்ச் வந்து ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. ஏன் அவங்க வந்து உறுதியா சொல்றாங்க அப்படின்னா அந்த ஃபியூல் சுவிட்ச் அப்படின்றது நம்ம வந்து இழுத்து நம்ம வந்து ஆஃப் பண்ணணும், அதே மாதிரி இழுத்து நம்ம வந்து அந்த ஃபியூல் சுவிட்சை வந்து ஆன் பண்ணணும். அப்படின்றப்ப அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது மட்டும் இல்லாம சப்போஸ் நமக்கு வந்து அது டெக்னிக்கல் கோளாறா இருந்திருந்தால் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்திருக்கும், ஃபியூல் சுவிட்ச் வந்து ப்ராப்ளமா இருக்கு இல்ல வேற எதுவும் இஷ்யூவா இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு மானிட்டர் பார்க்குறவங்களுக்கு போயிருக்கும். ஸோ அந்த மாதிரியும் இல்லை. அப்ப ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும் போது தான் வந்து இந்த பிரச்சனை நடந்திருக்கு. மேபி இது ஆயிட்டு இருக்கிறப்பே ஆஃப் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களா வந்து இதை யூகிச்சு ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஆனா இதை வந்து நிறைய பேர் வந்து ஏத்துக்கல. இது வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி சபர்வால் அவங்க ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அவங்க கூட ஒர்க் பண்ண ஆபீசர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, அவர் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஏன் அப்படின்னா சபர்வால் அப்படின்ற ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பைலட். அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15,000 ஹவர்ஸ்க்கு மேல அவர் வந்து ஃபிளை பண்ணிருக்காரு. இந்த குண்டர்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, ஃபிளைட்டை ஓட்டுனவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 3000 ஹவர்ஸுக்கு மேல ஃபிளையிங் பண்ணிருக்காரு. அப்ப அந்த நம்ம சபர்வாலோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அப்படின்றப்ப அந்த பைலட் எப்படி இப்படி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுறப்ப அந்த இடத்துல வந்து நிறைய மக்கள் இருப்பாங்க. அப்ப நிறைய மக்களோட வந்து நானும் சாகணும் அப்படின்னு நினைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகளும் இருக்கும். அவ்வளவு மக்களையும் கொண்டுட்டு ஃபிளைட்ல ஒரு 240 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு முக்கியமான ஏரியா, உங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜஸ் இதெல்லாம் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு தற்கொலை முடிவா இருந்திருந்தால் இது வந்து அவர் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இது வந்து அப்பட்டமான பழி. இன்னும் வந்து நீங்க இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். நீங்க வந்து அந்த பிளாக் பாக்ஸ்ல யாருகிட்ட கேட்டது, எந்த பைலட் வந்து எந்த பைலட் கிட்ட சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி யாரு கேட்டா அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணுங்க. நீ ஒரு மாசத்துல ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு காரணம் வந்து சபர்வால் தான் அப்படின்னு சொன்னா இது வந்து யாராலும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு ஃபிளைட் வந்து ஒரு பெரிய
ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிருக்கு. அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படின்றப்ப ஒரே மாசத்துல வந்து இது பைலட் தான் செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த WSJ பத்திரிகை சொல்லியிருக்கிறது வந்து நிறைய இடத்துல வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்படி நீங்க சொல்லக்கூடாது, நீங்க வந்து சபர்வால் மேல நீ வந்து குற்றம் சுமத்தக்கூடாது, இது கரெக்டான விஷயம் என்ன அதை மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கு. இதுல ஏர் இந்தியா CEO என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஃபிளைட்டை வந்து ரன் பண்றதுக்கு முன்னாடி வந்து அவரோட மனநிலை எப்படி இருக்கு, அவர் வந்து ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணியிருக்காரா அப்படின்றத வந்து நாங்க செக் பண்ணி தான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அவர் பைலட்டை ரன் பண்றதுக்கே நாங்க விடுவோம் அப்படின்னு இருக்கிறப்ப அந்த ரிப்போர்ட் முத கொண்டு இருக்கு. இது வந்து தேவையில்லாம அப்பட்டமான பழி வந்து நீங்க சபர்வால் மேல போடுறீங்க, அப்படி நீங்க செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏர் இந்தியா சிஇஓவும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆனா இதுல WSJ வந்து தெளிவா ஒரு விஷயம் சொல்றாங்க, நல்லா கவனிக்கணும். என்னன்னா இந்த போயிங் ரக விமானத்துல உங்களுக்கு வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவுமே இல்லை அப்படின்றது வந்து உறுதியா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த போயிங் ரக விமானம் அப்படின்றது உங்களுக்கு வந்து மிலிட்ரிக்கு உள்ள அந்த ஜெட் விமானம் இருக்குல்ல அதை தயாரிக்கிறது, பிளைட்டுக்கு உண்டான பார்ட்ஸ் தயாரிக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த போயிங் நிறுவனம் தான். அப்படின்றப்ப இது வந்து ஒரு ஒரு வகையில பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்றது, அந்த பங்குச்சந்தை அந்த ட்ரேடிங்ஸ்ல உள்ள ஒரு சில மார்க்கெட்டுக்காக இதை வந்து சமாளிக்கிறாங்க அமெரிக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சைட்ல வந்து பேசப்படுது. அப்ப போயிங் ரக விமானம் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் இது வரைக்கும் வரல. ஒரே ஒரு கண்டுபிடிப்பு, அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பிளாக் பாக்ஸ்ல வந்து இவங்க 2 பேரும் பேசின விஷயத்தை வச்சு இவ்வளவும் இவங்களா கணிக்கிறானுங்க. ஏன் அந்த பிளாக் பாக்ஸ்ல இந்த ரெண்டு பேர் இது மட்டும் தான் பேசியிருப்பாங்களா, வேற எதுவும் பேசினது எதுவுமே இல்லையா? இதை நீ வெளியிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது யாருக்கிட்ட பேசணும். இதுல வந்து சபர்வால் வந்து குண்டர்கிட்ட கேட்கிறாரா, இல்ல குண்டர் வந்து உங்களுக்கு சபர்வால்கிட்ட கேட்கிறாரா, யார்கிட்ட கேட்கறாங்கன்றது இது வரைக்கும் வெளியிடல தெளிவா. அப்படின்றப்ப இது வந்து இவங்களா ஒரு எடுத்துக்கிட்ட முடிவு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்ப 2018ல உங்களுக்கு இந்த போயிங் ரக விமானத்துல ஸ்விட்ச் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றது அந்த 15 பக்க அறிக்கையில நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்ப ஏன் இது வந்து டெக்னிக்கலா நடந்திருக்க கூடாது அப்படின்றதுதான் வந்து எங்களோட கேள்வி. கண்டிப்பா வந்து டெக்னிக்கலா நடக்கலாம், ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூவா இருக்கலாம், இல்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம். இது வந்து டெக்னிக்கலா நடந்திருக்க விஷயம் தான். 2 பேருமே ஆச்சரியமா தான் கேட்கறாங்க, ஏன் ஃபியூல் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க, இதை நான் ஆஃப் பண்ணல, 2 பேருமே ஒரு ஆச்சரியத்தோட தான் கேட்கறாங்க. அப்படின்றப்ப இது ஏன் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆஃப் ஆயிருக்க கூடாது அப்படின்றது எங்க சைட்ல இருந்து உள்ள கேள்வி. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.